Welcome to Shakti College of Education for Women. Myself R. Sibimatra, first B.Ed English, Shakti College of Education for Women, Palakanu, Vatanjatram. In this video, I will narrate about the topic Understanding Discipline and Subjects, Unit 1. ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸுக்கும் அகடமிக் டிசிப்ளினுக்கு என்ன இதுனா ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே ஆப்ஜெக்ட் ஆஃப் கண்டென்ட் ஏரியாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸஸ் கேன் ஹேவ் அதாவது அகடமிக் டிசிப்ளினுக்கும் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் வேரியபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அகாடமிக் டிசிப்ளினுக்கு என்னென்னா, ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன ஸ்கூலில் டீச் பண்ணுவாங்க, கம்பல்சரி, அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக டீச் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் இது மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க, பேசிக் ஃபார்ம் லைஃப் சென்டர்டு அப்படின்னு. ஆனால் அகாடமிக் டிசிப்ளினை யூனிவர்சிட்டிஸு ஆப்ஷனல், அப்புறம் தியரி ஓரியன்ட். இங்கே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், இங்கே தியரி ஓரியன்ட். ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஸ்காலர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொல்லி தருவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். லைஃப் சென்டர்டு அஸ் வெல் ரிசர்ச் சென்டர்டு. இது வந்து லைஃபை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் இங்கே வந்து போத் லைஃப் அண்ட் ரிசர்ச்சை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸோட கண்டென்ட் என்னென்னா, ஸ்கூல் சப்ஜெக்ட் ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ், ப்ரொஃபஷ்னல் அண்ட் அப்ளைடு சயின்ஸில் இருக்கும். சயின்ஸில் வந்து என்னென்ன சயின்ஸ் இருக்குன்னா, சோஷியல் சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ், ஃபார்மல் சயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிஜின் அகடமிக் வந்து எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னா, பிலாங்கிங் ஆர் ரிலேட்டட் டு எ பிளேஸ். அதாவது நம்ம எந்த இடத்துல கற்றுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் அகடமிக் டிசிப்ளின் இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல், யூனிவர்சிட்டி, காலேஜஸ் அப்படி இருக்கும். டிசிப்ளின் வந்து 2 லாட்டின் வேர்ட்ஸ்லேருந்து ஆரிஜின் ஆச்சு. என்னென்னா டிசிலஸ் பியூப்பிள் அண்ட் டிஸ்பிளினா டீச்சிங். இதுதான் வந்து டிசிலஸ்னா பீப்புள்னு சொல்கிறாங்க, டிசிப்ளினானா டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கூல் சப்ஜெக்டோட டெஃபினேஷன் என்னென்னா, இது வந்து ஸ்கூல் அந்த ஏரியாக்குள்ளே கற்றுக்கிறது. ஃபைண்ட் ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அதாவது வந்து எங்கெல்லாம் என்ன கற்றுப்பாங்கன்னா, நாலேஜு, டீச்சிங்கை எப்படி சொல்லி கொடுக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எப்படி கற்றுக்கணும் அதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் செலெக்ஷன். அதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம என்ன இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணுறோமோ அதை ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, சோஷியல், எக்கனாமிக்கு, கல்ச்சுரல், கரிக்குலர் அண்ட் பெடகாஜிக் பர்பஸ். இது ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங், சொல்லி கொடுக்கறதும் சரி, கற்றுக்கிறதும் சரி, ரெண்டுமே வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் டிசிப்ளின் என்னென்னா, நேச்சர் ஆஃப் டிசிப்ளின் வந்து நேச்சுரல் டிசிப்ளின், சூப்பர் நேச்சுரல் டிசிப்ளின் இருக்கும். அதில் நேச்சுரல் டிசிப்ளின் என்னென்னா, காம்ப்ளிகேசிவ் டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின், சோஷியல் டிசிப்ளின், இதெல்லாம் வந்து நேச்சர் ஆஃப் டிசிப்ளினில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகாடமிக் டிசிப்ளினுக்கும் சப்ஜெக்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு டிசிப்ளினை வந்து ஒரு குறிப்பிட்ட காமன் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். டிசிப்ளினை கற்றுக்கிட்டு அதை எப்படி சப்ஜெக்டில் வந்து நம்ம பெட்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. த சப்டைல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் டிசிப்ளினுக்கும் சப்ஜெக்ட்ஸுக்கும். டிசிப்ளினும் சப்ஜெக்ட்ஸும் எப்படி இருக்குன்னா, ஒரு எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் அண்ட் ஃபிகர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன் அகாடமிக் டிசிப்ளினோட டெஃபினேஷன்னா, அகாடமிக் டிசிப்ளின் வந்து ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் நாலேஜ். ஹையர் எஜுகேஷனில் சொல்லி கொடுத்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த அகாடமிக் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. அகாடமிக் டிசிப்ளின் வந்து ஒரு வாஸ்ட் அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ். ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ரொம்ப பறந்து இருக்கிறது தான் இந்த அகாடமிக் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் டிசிப்ளினை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லேர்னிங் அண்ட் ஸ்காலர்லி இன்ஸ்ட்ரக்ஷனோட பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஸ்பெசிஃபிக் ரிகோரியஸ் சயின்டிஃபிக் ட்ரைனிங் தட் அன் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதை பற்றி. கிளாஸ் ரூம் ரூல்ஸ். கிளாஸ் ரூமில் வந்து என்னென்ன டிசிப்ளின் ரூல்ஸ் இருக்கணும்னா,
கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அமைதியாக இருக்கணும், மற்றவங்க ஒர்க் பண்ணுறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க சொல்கிற வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு பர்சனல் ப்ராப்பர்ட்டிக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சு சேஃபாக வேலையும் செஞ்சுட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன். இந்த யூனிட்டில் வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகடமிக் டிசிப்ளினோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அகடமிக் டிசிப்ளினோட டிஃப்ரென்ஸ், அகடமிக் டிசிப்ளினில் எப்படி நாலேஜை வந்து இருக்கும் அப்படின்னு நாலேஜ் அறிவோட தேவை எவ்வளோ இருக்குது அதை பற்றியும், சப்ஜெக்ட்ஸ் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி அதோட இம்பார்ட்டன்ஸ், லேர்னிங் அதை எப்படி கற்றுக்கணும் அதோட இம்பார்ட்டன்ஸ், கரிக்குலத்தோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸுக்கும் டிசிப்ளினுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். டிசிப்ளினில் என்னென்னலாம் இருக்குன்னா செல்ஃப் கண்ட்ரோல், ட்ரஸ்ட் இருக்கணும், ஒபீடியன்ஸ், ஜேர்னி, லவ், இதெல்லாம் வந்து டிசிப்ளினில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.